வெளியெல்லாம் எங்கேயும் போகாதமா தங்கம். வெளியே அனுப்பவே பயமாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் ஒன்று ஒன்றா நடந்துட்டுருக்க. வீட்லேயே உட்காரல. நீயாமா போட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு நாலஞ்சு நாளாட்டு நான் பெரிய பையன் ஆகிட்டோமா. கிட்டா என்கிட்டலாம் எவனும் வாழாட்ட முடியாது. நம்மளாம் அடிச்சு விடுவோம். நீ ஒன்றும் பயப்படாத. வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்து நினச்சிய எரிச்சலால வரும். ஆமாம், நீ இதே சொல்லு. எங்கே வெளியே போனாலும் சேகப்பாவை கூப்பிட்டு போ. அவன் எங்கே வெளியே போனாலும் உனையும் கூப்பிட்டு போக சொல்லு. தனியாக எங்கேயும் போகாதேல. ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம், சேர்ந்தே வாங்குவோம். சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ வாட்ஸ்அப்பில் வரவையாக படிச்சுட்டு நம்மளை பயன் கொடுத்தாவ. சரி, இந்த வாட்ஸ்அப்பில் வர எல்லாத்தையும் நீ நம்பிட்டு இருக்காத சரியா? முக்கால்வாசி பொய் தான் வருது. 1-2 தான் உண்மையாக இருக்குது, மிச்சம்லாம் பொய்யா இருக்குது. குழப்புறானோ நம்மளை. ஒரு உண்மையான நியூஸை கூட ஒழுங்காக அனுப்ப மாட்டேக்கானோ. நடக்கிறது நடக்காது எல்லாம் போட்டு அடிச்சு விடுறாங்களே. ஆமாடா அப்போ நேற்று இது நடந்துச்சு அது நடந்துச்சுங்க. இன்னைக்கு நேற்று நடந்தது வேற, அது அப்படி இல்லை இது இப்படி இல்லைங்க. எதை நம்பனே தெரிய மாட்டேங்கல. என்னம்மா செய்ய, அப்படிதான் இருக்குது. ஒரு நியூஸை கூட ஒழுங்காக அனுப்ப மாட்டேங்கானோ. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த விஷயத்துக்குள்ள சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாராவது ஒருத்தர் இதுதான் நடந்துச்சு, இப்படி இல்லை, இதுதான் சம்பவம், இது கிடையாது, அப்படி நடக்கலை, நீங்களாம் தெரியாமல் பேசுறீங்க, இந்த ஃபார்வர்டு மெசேஜை நம்பாதீங்க, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி எழுதி சம்மந்தப்பட்ட ஆள் பேர், இது எனக்கு தான் நடந்துச்சு, எங்கள் வீட்டில் தான் நடந்துச்சு, இந்த பேரோடு எழுதி அனுப்பணும். சும்மா அதை இதையும் போட்டு அனுப்பிக்கிட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் மக்களை பீரியாக்கிக்கிட்டு நம்மளையும் போட்டு ஃபார்வேர்டு பண்ண வச்சு எதுக்கு எது தேவையில்லாத இந்த விஷயங்களை போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். ஒழுங்காக தெளிவாக அனுப்பிக்கன்னா முடிஞ்சுது, மக்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா குரூப்லேயும்லாம் வருது. எல்லா குரூப்லேயும் வந்தால் நம்ம என்ன நினைப்போம்? சரி, உண்மையாக தான் இருக்கும் போல். பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிற குரூப்லலாம் வருது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? சரி, இது உண்மை தான் போல் அப்படின்னு நினைப்போம். என்ன பண்ண, உண்மை நினச்சி நம்மளும் அனுப்புகிறோம். கடைசியில் அது நமக்கே வருத்தமாக இருக்குது. தெரியாமல் அனுப்பிட்டோமா இப்படி பொய் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன். ஏர்வை உறவுகள், ஏர்வை மக்கள், ஏர்வை குடும்பங்கள், ஏர்வை செய்திகள், ஏர்வை நியூஸு, நல்ல ஏர்வாடி எல்லா குரூப்லேயும் ஒரே விஷயம்தான் வருது. ஏதாவது ஒரு குரூப் என்ன பண்ணணும், இந்த குரூப்பில் வந்து பொய்யான தகவல் வராது, உண்மையான தகவல் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி வேறு குரூப்லேருந்து ஃபார்வர்ட் ஆகி வர மெசேஜை அலசி ஆராய்ஞ்சி சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் பேசி எடுத்து கொண்டு அதுக்கப்புறமா இது உண்மை சம்பவம் அப்படின்னு ஏதாவது ஒரு குரூப்பில் போடணும். கை எதுக்கு இருக்குது, வேறு எதுக்கு இருக்குது, ஃபோன் எது இருக்குது, நெட் எதுக்கு இருக்குன்னு பார்த்து ஒட்டு தேய்ச்சி எல்லாத்துக்கும் ஒரு 60 பேருக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா என்ன ஆகும்? இப்படி தான் பொய் விஷயமாக சிலது பரவும். இது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் மக்கள் குழம்பி போய் ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க. செல்லம் அப்போ அந்த புதுமனையில் ஏதோ ஒரு பிள்ளைய துரத்திட்டாங்கன்னாங்களே, அது உண்மையால? அது என்னது? அதெல்லாம் உண்மைதாம்மா. அது வந்து ஏதோ 2 பேர் துரத்திருக்கானோ, ஒருத்தன் துரத்திருக்கான், அதனால பைக்கில் ஏறி ஓடிட்டான். அந்த பிள்ளை கத்திட்டே போயிருக்கிறதுனால சீக்கிரம் வந்து எல்லோரும் அலர்ட் ஆகிட்டாங்க. இது நடந்திருக்கு, இது உண்மை. அதுக்கப்புறம் வந்து நம்ம நேற்று போட்டு சொன்னோமே அது உண்மை. அந்த பையனை சங்க பிடிச்சி தூக்குனது, இந்த 2ம் உண்மை. அந்த 4ஆவது விஷயம் வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு, லேட்டாக தான் வந்திருக்கு வெளியே. அது உண்மையா என்னன்னு தெரியலை. உண்மைன்னு சொல்கிறாங்க, உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குமா. இப்படிதாம்மா இருக்கு. இதுக்கு என்ன தீர்வுன்னா, சம்மந்தப்பட்ட ஆளே ஏதாவது ஒரு இது எழுதி வாட்ஸ்அப்பில் பேரை போட்டு
அனுப்பணும். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அனுப்பணும். அனுப்புனாதான் மக்களுக்கு தெரியும். அப்புறம் நாலாவதுல ஏதோ ஒரு மீசக்காரன் கூப்பிட்டாரு ஏதோ ஒரு பையனை, அந்த பையன் பயந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு ஒரு ஆடியோ வந்துச்சுல, அது என்ன லாபம்? அது என்னன்னு தெரியலம்மா. அந்த பையன் சும்மா அந்த பையனை இது நலாந்திரா பாப்போ அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த விஷயக்காரர் கூப்பிட்டுருப்பாரு. இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்பா சும்மா நம்ம ஊரில் அப்பாவே கூப்பிட்டுருப்பாரு. ஏன் உடனே இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்களா, டக்குன்னு அவர் யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்ட உடனே அம்மா வந்து ஏன் ஆள் கூப்பிட்ட உடனே பயந்து ஓடிவிட்டான். இதுதான் நடந்திருக்கும். அப்படின்னு அட்ரஸ் கேட்க கூப்பிட்டுருப்பாரு. இல்லை இந்த ஆள் வீடு தெரியுமாமா அப்படின்னு கேட்க கூப்பிட்டுருப்பாரு. அது கேட்டோடனே இவங்க ஒரே பயந்து ஓடி போயிருப்பாங்களே, வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்க. உடனே இது ஒரு நியூஸாக பரவும். இது என்னன்னு தெரியலை, ஒன்றும் இப்படி தான் பரவுது. ஆள் பார்க்காமையே இப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான் விசாரிக்காமையே சொல்கிறது. என்ன பண்ண? ஏர்வை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊரில் கடந்த 4-5 நாளாட்டு ஒவ்வொரு விஷயமா பரவுது, ஒவ்வொரு விஷயமா நடக்குது. சரிங்களா? எல்லா விஷயத்தையும் நம்பாதியோ, எதையும் நம்பாமே இருந்துடாதியோ. தீர விசாரிங்க. விசாரித்து எது உண்மை எது பொய்ன்னு நீங்களே விசாரிங்க. அவர் அனுப்புவார், இவர் அனுப்புவார், அவர் சொன்னார், இவர் சொன்னாருன்னு இல்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. நீங்களே டைரெக்டாக போய் அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட, சொந்தக்காரங்கள்ட்ட, அங்கே உள்ள ஃப்ரெண்டுகிட்ட என்கிட்டயாவது கேட்டால் அம்மா மாப்பிள்ளை இப்படி மாப்பிள்ளைன்னு சொல்ல போகிறான். கேட்டீங்களா? அதனால் சும்மா வாட்ஸ்அப்பில் வரதையும் ஃபேஸ்புக்கில் வரதையும் போட்டு அங்கேயும் இங்கேயும் அனுப்பிக்கிட்டு சாடை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாதியோ. அதே மாதிரி உங்களுக்கு உண்மையான அப்டேட் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏர்வேக்காரனை வந்து டெய்லி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏர்வேக்காரனில் எந்த ஒரு விஷயமும் ஆராயாமல் அதை முழுசாக நம்பாமல் நாங்கள் வீடியோ போடவே மாட்டோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நமக்கு ஏர்வேக்காரன் சேனல் இருக்குது, எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். எல்லா நியூஸையும் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ மட்டும் இல்லை, ஊரில் நடக்கக்கூடிய எந்த விஷயமும் அதில் வந்து ஆராய்ஞ்சி உண்மையாக பொய்யான்னு பார்த்து அதில் வந்து நாங்கள் போடுவோம். அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதோ, அதை நீங்கள் நம்புகிறதோ அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் லிங்க்கு. அந்த சேனலை போய் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ டெய்லி பாருங்கள். சரில அப்போ நான் தோசை சுட வர உனக்கு. அம்மா அந்த தோசை மட்டும் வேண்டாமா? ஏம்மா அப்படி பண்ணுற? தோசை எவமா கண்டுபிடிச்சான்?